எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் கடனா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடுங்க. என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன பானை முன்னாடியே ப்ரீவியஸா பானை வாங்கிக்கோங்க. அது குட்டி பானையா கூட இருக்கலாம். அந்த பானை நிறைய வந்து உப்பு நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு ஒரு ரூ. 5 காயினோ, ரூ. 10 காயினோ உங்க சக்திக்கு ஏத்த மாரி ஒரு காயின் வந்து அந்த உப்புள்ள டிப் பண்ணிடுங்க. உப்புள்ள வச்சிருங்க. அந்த காயின் வெளியில தெரியக்கூடாது. இதே மாரி 18 வாரம் தொடர்ச்சியா நீங்க உங்க குலதெய்வத்த மனச பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ரூ. 5 காயின உள்ள வச்சுக்க. என்னோட கடன் தீரணும் குலதெய்வமே அப்படின்னு வேணும்னா அது உள்ள வச்சிருங்க. அது மாதிரி 18 வாரம் தொடர்ச்சியா அந்த நீட்டா வைக்கணும். அந்த பானையும் நீட்டா வைக்கணும். 18 வாரம் உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும். 18 வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் 19வது வாரம் என்ன பண்றீங்கன்னா, அந்த வைத்த காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மஞ்சள் தண்ணில முடிச்சு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. போயிட்டு குளிர பால் அபிஷேகமோ இல்ல உங்களால முடிஞ்சது ஃபுல் அபிஷேகம் நீங்க பண்ணலாம். பண்ணி அந்த காயினை கோயில் உண்டியில போட்டுருங்க. உண்டியல் இல்லாத கோயிலா இருந்தா அந்த சுவாமி பாதத்திலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க சுவாமி கும்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த உப்பை எடுத்து குளத்துல கரைச்சாலும் சரி, குலதெய்வத்துல குளம் இருக்காதுன்னா அதுல கரைச்சாலும் சரி, குளம் இல்லாத குலதெய்வமா இருந்தா வீட்லயே ஒரு தண்ணியை போட்டு கரைச்சி உங்க